வணக்கம். இது மக்கள் மனதின் குரல். நான் உங்கள் கேஎஸ் பாலு. அதாவது நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, பேர் வச்ச தாய் தந்தையருக்கு தயவு செய்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சோறு வைங்க. நீங்கள் உங்ககிட்ட விரும்புகிறது அவங்க வேறு ஒன்றுமே கிடையாது. தாய் தந்தையர் விரும்புகிறது வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கடைசி காலத்தில் நிம்மதி, சந்தோஷம், உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் இது அனைத்தும் தான் அவங்களுக்கு தேவையே தவிர நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் பெண்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கிரேட்டாக தான் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போதும் அவங்க அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறாங்க. அதே கல்யாணமாகி திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போன பிறகும் அவங்க அப்பா அம்மாவை கரெக்டாக நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அது ஏன் நீங்கள் கணவரோட அப்பா அம்மாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க எந்த விதத்தில் உங்களுக்கு துரோகம் செய்தாங்க? இல்லை அவங்கள எந்த காரணத்தினால உங்களை பிடிக்கல? எல்லாம் ஒரு ரோட்டில் சாதாரணமாக நடந்து போகிற ஒரு முதியவர்களை பார்த்தாலும் நமக்கு ஒரு அனுதாபம் வரும் தானே. அந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா பெண்களையும் நான் ஒரே மாதிரியாக சொல்ல விரும்பலை. இருந்தாலும் நம்ம ஆண்மகனுங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லியே ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பெற்று வளர்த்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன படிப்பு தேவைன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வெட்டி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு திருமணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு திருமணத்தையும் பண்ணி வச்சு உங்களோட லாங் லைஃப் உங்கள் கூட இருந்து பயணித்த உன் தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செய்தி என்னன்னா, கல்யாணம் என்று ஒன்று நடந்த பிறகு மனைவியின் அரவணைப்பில் இருக்கிற உங்களுக்கு உங்களின் தாய் தந்தையை கண்ணுக்கு தெரிவதில்லை. ஏன் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை? உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கறதில்ல. அவங்க இருக்கும் பொழுது அவங்கள நல்ல மாதிரி சந்தோஷமாக பார்த்துங்கன்னு தானே சொல்கிறோம். வேறு எதுவுமே சொல்லலையே. அவங்க எவ்வளோ காலம் இருக்க போகிறாங்க? அவங்க இறந்த பிறகு நீங்கள் அவங்க படத்துக்கு பூ வைக்கிறது, மாலை போடுறது, அமாவாசை கும்பிட்றது, காக்காவுக்கு சோறு போடுறது, உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கடனும் கிடையாது நீங்கள் செய்கிறது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்கள் மனைவியின் நிழலில் வாழ்பவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்கள் தாய் தந்தை முக்கியம். தாய் தந்தைக்கு பிறகுதான் அனைத்துமே, இவ்வுலகும் சரி அனைத்துமே. அதனால் உங்களுக்கு மனைவியும் முக்கியம், தாய் தந்தைகளும் முக்கியம். அவர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தை மட்டும்தான் சில நேரங்களில் சுயநலவாதியாக இருக்கிறாங்க. அதை அவங்க மாற்றிக்கணும். கணவரால் முடிஞ்சால் மாற்ற முடியும். அதனால் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்காதீங்க. உங்களோட விருப்பம் அவங்களோட விருப்பம். முன்பு தனித்தனியாக இருந்திருக்கலாம். ஆனால் திருமணம் என்று ஆன பிறகு இருவரின் குடும்பமும் ஒருவரின் குடும்பம்தான். இருமணம் இணையும் திருமணம் என்று சொல்கிறேன் இல்லையா? அதனால் இதை அவமதிக்காதீங்க. தயவு செய்து சந்தோஷமாக நடந்துங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகே.